சற்று முன் வெளியான தகவல் இந்தியாவில் யுபிஐ செயலிகளை அதிக மக்கள் பயன்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் பெரிய நகர்கள் முதல் சிறிய கிராமங்கள் வரை அனைத்து இடங்களிலும் கூகுள் பே, போன்பே, பேடிஎம் போன்ற செயலிகளை மக்கள் பயன்படுத்தி வருகின்றன. குறிப்பாக இந்த செயலிகள் மூலம் தொலைவில் இருக்கும் நபர்களுக்கும் உறவினர்களுக்கும் சில நொடிகளில் பணம் அனுப்ப முடிகிறது. அந்த வகையில் மக்கள் யுபிஐ செயலிகளை அதிக அளவில் பயன்படுத்தி வருகிறார்கள். தற்போது பெங்களூருவில் சாலையோர கடைகளை நடத்துபவர்கள், டீ கடை நடத்துபவர்கள், தள்ளுவண்டி வைத்திருப்பவர்களுக்கு கூட ஜிஎஸ்டி நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. இதுவே பல்வேறு வணிகர்களுக்கும் யுபிஐ பேமெண்ட்களுக்கு மாற்றாக மீண்டும் பணத்தை வழங்குமாறு கூறுவதற்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. இந்தியாவில் மீண்டும் கர்நாடகாவை சேர்ந்த ஒரு சிறு காய்கறி வியாபாரிகளுக்கு ரூபாய் 29 லட்சம் ஜிஎஸ்டி செலுத்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அதாவது கர்நாடகா மாநிலம் ஒருவருக்கு சிறிய காய்கறி கடை நடத்தி வரும் அவர் ஜிஎஸ்டி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. முழு வீடியோ லிங்க் கீழ இருக்கு. கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.